ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்பொழுது காசி யாத்திரை செல்லும் முன் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள், அதனுடைய முறை, அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செய்தால் முழு பலன் கிடைக்கும் பார்ப்போம். முதலில் நீங்கள் காசி செல்வதற்கு முன்பாக ராமேஸ்வரம் சென்று தனுஷ்கோடியிலே நீராடி ஜாக்கிரதையாக தகுந்த ஆசாமிகளை வைத்துக்கொண்டு, நம்பிக்கையான ஆசாமிகளை வைத்துக்கொண்டு நீராடி ராமர் பாதத்தை தரிசித்து ராமநாத சுவாமி ஆலயத்திலே உள்ள 22 நல்ல தீர்த்த கிணறுகளே நன்றாக நீராடி சமுத்திரத்திலிருந்து கிடைக்கப்பட்ட மணலை சிறிது எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2வது இடம் புறப்படுவோம். மைசூர் செல்லும் வழியிலே மேலே மலையிலே சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு செல்லும் முன்பு அங்கே அற்புதமான நந்தி பகவான் இருக்கின்றார். ராமநாமத்தை ஓதுகின்ற அத்தனை ராமராமவும் அந்த நந்தியினுடைய திருக்காதுகளிலே ஒலித்து காசி விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செலுத்தப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால அந்த சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு மலைக்கு செல்லும் முன் அந்த நந்தியை தாண்டி தான் நம்ம செல்ல வேண்டும். அந்த நந்திக்கு வேர்க்கடலை மாலை, நல்ல மலர் மாலைகளை சாற்றி தான தர்மங்களை செய்து, வேர்க்கடலை பாயசம் மற்றும் இனிப்புகளை தானம் செய்து அந்த நந்தி பகவானிடம் உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துங்கள். நந்திமூர்த்தியே, அடியேன் காசிக்கு செல்லுகின்றேன், எனது பித்ரு வழிபாடுகளுக்காக செல்லுகின்றேன், நீ எங்களுக்கு நல்வழி காட்டு என்று வேண்டிக்கொண்டு, அடுத்ததாக காசி யாத்திரையை மேற்கொள்ளும் போது இது தம்பதி சகிதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக சேர்ந்து செய்ய வேண்டும். தனியாக பிரம்மச்சாரியாக திருமணம் ஆகாதவர்கள் நல்ல குருவை தேர்ந்து எடுத்துக்கொண்டு அதன்படி செய்யுங்கள். காசிக்கு யாத்திரை சென்று அங்கே காசியிலே தகுந்த உதவியாளர் வழிகாட்டுதலை வைத்துக்கொண்டு கங்கையில் நீங்கள் ராமேஸ்வரத்தில் எடுத்த மண்ணை கங்கையிலே விட்டு கங்கையை செய், யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் என்று சொல்லி நீராடல் சங்கல்பம் என்று ஒன்றிருக்கின்றது. இந்த க்ஷேத்திரத்திலே காசி க்ஷேத்திரத்திலே ராமேஸ்வரம் போல நீராடுவதற்கு முன் அந்த கங்கா நதிக்கு ஒரு சங்கல்ப மந்திரம், கங்கையை நாம் போற்றி வழிபடுகின்ற மந்திரம் என்று சொல்ல வேண்டும். அது செய்து கங்கையிலே 36 முறை, ராமேஸ்வரத்தில் 36 முறை, எந்த தீர்த்தத்திலும் 36 முறை நீராடுவது சிறப்பான பலன்களை தரும். நீராடிவிட்டு கங்கை ஜலத்தை உங்களுடைய சக்திக்கு தந்தது நீங்கள் அங்கிருந்து தகுந்த பாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு திரும்ப உங்களது இல்லம் வந்து சேருங்கள். இல்லத்திற்கு வந்துவிட்டு மறுபடியும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். ராமேஸ்வரம் மீண்டும் சென்று அக்னி தீர்த்தத்திலே நீராடி இந்த ராமநாத சுவாமிக்கு இந்த கங்கா ஜலத்திலே புனித அபிஷேகம் செய்து அங்கேயும் தர்ப்பணங்கள் திவசம் சிரார்த்தம் படைக்க வேண்டும். காசியிலும் அதுபோல பிண்டங்கள் வைப்பது அவரவர்கள் குல வழக்கப்படி அரிசியினாலே பிண்டம், சாதத்தினாலே பிண்டம், கோதுமை மாவினாலே பிண்டம், அங்கு உள்ள முறைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பாதுகாப்பாக பிண்ட பிரதானத்தை செய்து ராமேஸ்வரத்திலும் செய்து நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்து சமஷ்டி போஜனம், அது சமாராதனை என்று சொல்வார்கள். வேத விற்பன்னர்கள், நியாயமான வேத விற்பன்னர்கள் இருந்தால், இல்லை சிவனடியார்கள் இருந்தால் அவர்களை கூப்பிட்டு வீட்டிலே ருத்ர பூஜை செய்து, மகாதேவ பூஜை செய்து, இப்படி பல பூஜைகளை செய்து ஒன்றாக சேர்ந்து நாமநாமம், ராமநாம பாராயணம், கீர்த்தனைகள் நீங்கள் ஓதி வீட்டிலோ உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களிலோ இதை செய்து முழு தலைவாழை இலையிலே சமபந்தி போஜனம், வடை பாயசத்துடன் மங்களகரமான போஜனம் செய்து யாத்திரையை பூர்த்தி செய்து விசாலாட்சி விஸ்வநாதர், அன்னபூர்ணி பைரவர் இவருடைய ஸ்லோகங்களை எல்லாம் ஓதி காலபைரவர்கிட்டம் உங்களுடைய காலக்கணக்கை சொல்லிவிட்டு காசி கயிறை அங்கிருந்து வைத்து வாங்கி வந்து எல்லோருக்கும் கொடுங்கள். கங்கா ஜலம் கொடுங்கள். நீங்கள் அங்கே லட்டு தானம் கொடுப்பது, அன்னதானம் முக்கியமானது. உங்களுடைய பித்திருக்கள் காரியங்கள் செய்தவுடன் எத்தனை பேருக்கு செய்யணும் என்று கேட்கக்கூடாது. உங்களுடைய மனசு என்ன சொல்லுகின்றதோ, என்ன
கொடுத்து கொண்டே இருக்கின்றவன் கெட்டே போக மாட்டான். அப்படி உங்களுடைய பித்திருக்கள், உங்களுடைய மூதாதையர்கள் கண்டிப்பாக நேரடியாக பல உருவத்திலே மனிதர்களாக அல்ல, மகான்களாகவும் வரலாம். அதாவது பிராணி, பசுமாடு, காளமாடு இப்படியும் வந்து வாங்கி செல்லுவார்கள். இது சத்தியமான வாக்கு. இப்படி நீங்கள் நிறைவேற்றும் போது எளிமையான ஒரு முறை. இதை ஒரே நாளிலே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் ராமேஸ்வர பூஜைகளை முடித்து கொண்டு வந்து விடுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, அலுவலகத்தில் விடுமுறை கிடைக்கும்போது மைசூர் சாமுண்டீஸ்வரிக்கு போங்க, நந்தியை வழிபடுங்க, சாமுண்டீஸ்வரி வழிபடுங்க, வேண்டிக்கங்க. காசி செல்லும் வரை ராமநாமத்தை மனதுக்குள் உங்களால் முடிந்தவரை தொடர்ந்து ஓதுங்கள். இது செய்து வந்தால் வீட்டிற்கு திரும்பி வரும்போது உங்களுடைய கடந்த 7 ஜென்மங்கள், இனிமேல் வரும் 7 ஜென்மங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற 7 ஜென்மங்கள், இந்த 21 ஜென்மங்களிலே, ஜென்மங்கள் என்பது பல, நம்மளுடைய பித்ரு சாபங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் பித்திருக்களை நாம் மகிழ்விக்கின்ற பூஜை. பித்ரு சாபம் என்று எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களே, நியாயமா? பித்ரு சாபம் இல்லை. எந்த பித்திருக்களும் நீங்கள் கெட்டு போங்க, நாசமாக போங்க என்று சொல்ல மாட்டார்கள். சற்றே வருத்தம் கொள்வார்கள். என்னுடைய குழந்தை, என்னுடைய பேரன், என்னுடைய பொண்ணு எனக்கு ஒரு தண்ணி ஊற்ற மாட்டாங்களா, என்னைக்கு ஊற்றுவாங்க, எப்போ பிண்டம் வைப்பார்கள் என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்தந்த குல குருவனுடன் போய் கெஞ்சுவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அந்த குருவோ நேரம் வரும், அனுப்பி வைக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று உங்களுடைய மூதாதையருக்கு சொல்வார்கள். அப்பொழுது இவருக்கு பிறப்புகளும் மாறி அன்றே காசிக்கு, ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் பல ரூபத்திலே. பாம்பின்கால் பாம்பு அறியும் போது அதுபோல நீங்கள் உங்களிடம் யார் என்ன வாங்குகிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு. அந்த ஆடு, மாடு, கோழி, யானை, அதற்கும் உங்களுக்குள்ள தொடர்பை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இதனாலுடைய பலன்கள் வீட்டிலே குதூகலம், சந்தோஷம், நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்துவிடும். அப்படி என்று இன்னும் சத்தியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகினால இன்றைக்கு கங்கையினுடைய பூஜை செய்வது மிக மிக சிறந்தது. இன்று சூரிய நமஸ்காரம், நாம சங்கீர்த்தனம், ராமநாம பாடல்கள், கீர்த்தனைகள், இசை ஒலிகள். இன்று ஐயனாருக்கு பூஜை செய்து நீர்க்கொழுக்கட்டை படைத்தால் வாழ்க்கையில் எதிரிகள் எங்கிருந்தாலும் சரணாகதி ஆகிவிடுவார்கள். இல்லை என்றால் உங்களை எதிர்க்காமல் பணிந்து ஓடிவிடுவார்கள். இப்படி நடக்கின்ற குலதெய்வத்தை ஐயனாராக கொண்டவர்களுக்கு இன்று அற்புதமான எல்லை தெய்வம், காவல் தெய்வம், கிராம தெய்வமாக ஐயனார் இருந்தால் தர்மசாஸ்தா உங்களை காவந்து செய்வார்கள். மேலும் 11:30 மணிக்கு மேலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சித்திர ரத வல்லப பெருமாள் குருவித்துறையில் இருக்கார். சித்திர நட்சத்திரத்தினுடைய திருக்கோயில். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவரெல்லாம் கண்டிப்பாக எங்கிருந்தாலும் வருடத்திற்கு 2 முறை, வருடத்திற்கு 1 முறை மாதமும் சென்று வணங்க வேண்டும். எனக்கு தான் உத்தியோகம் கிடச்சிட்டு, எனக்கு எல்லாம் பட்ஜெட் எல்லாம் எனக்கு இப்போ இடிக்குது. அன்றைக்கி 1 ரூபாய்க்கு நம்ம சிரமப்பட்ட போது 10 ரூபா கிடைக்கணும்னு வேண்டினோம். 10 ரூபா கிடைக்கும் போது 100 ரூபா. பணம் என்பது இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தால் பணம் கிடைக்குமா என்று படித்த மேதாவிகளும் சொல்கின்றார்கள். மனம் இருந்தால் பணம் வரும். ஆனால் எதை வேண்டுமானாலும் சேர்த்து விடலாம், புண்ணியத்தை சேர்க்கவே முடியாது. சேர்த்தவர்களை நீங்கள் பார்க்கவும் முடியாது, அவர்களோடு சேர விடாது, விரட்டி அடிச்சுடும். ஏனென்றால் கர்ம வினைகள் சூழ்ந்தவர்களை கர்ம வினைகளை கடித்துவிடும். இப்படி நான் நேத்தியெல்லாம் செஞ்சேனே, முந்தா நாள்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. நேற்று சாப்பிட்டோமே, இப்போ போன நிமிஷம் இப்போ இது சுவாசித்து கொண்டிருக்குமே, அதை நிறுத்த முடியுமா? அதுபோல் நமது மனதை கண்டிப்பாக அடக்கவே முடியாது. இன்னும் 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 மேலே மேலே மேலே, அப்படி மேலே மேலே நல்ல நிலைக்கு வருவதற்கு செவலூர், புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர் தேனிமலைக்கு இடையிலே உள்ள மேல மேல நிலையில் போய் வழிபடும் பொழுது நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் உதயமாகும். ஆனால் மனதார செய்யும் பொழுது முழு பலன்களை கிடைக்கும். என்னையா பண்ணுறது, சொல்லி தொலைஞ்சிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் வழிகாட்டுகின்றவர்கள் எதிர்காலத்திலே மிகவும் குறைந்து விடுவார்கள். வியாபாரமயமாகி விட்டது அத்தனை. எல்லாம் ஜோதிஷமும் சரி,
புரோகிதமும் சரி இருப்பவர்களுக்கு ஒன்று, இல்லாதவர்களுக்கு ஒன்றாக போய்விட்டது. அப்படிப்பட்ட காலங்களிலே காற்று உள்ள போதே இந்த உடலிலே, இந்த சரீரத்திலே மூச்சு காற்று இருக்கும்போது அதை பயன்படுத்துவோம். அதுக்குத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படி சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே நடக்காத காரியம் எல்லாமே நடந்து விட்டால் நம்மளை பிடிக்க முடியுமா? கொஞ்சம் சிறு சிறு சோதனை என்றால் தூங்காத, விழிப்பாக இருன்னு அர்த்தம். ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில். அதனால் என்னை ஏமாற்றிட்டான் கிடையாது. ஒரு சின்ன சோதனை இருந்தால்தான் நமக்கு அலுப்பு இல்லாமல், அது கவனமே இல்லாமல் நம்ம தூங்காமல் இருப்பதற்காக இறைவன் நம்ம தட்டி கிளப்புகின்றான். சோதனைனாக்கா என்ன, டெஸ்ட்டு வச்சா தானே நம்ம அடுத்த கிளாஸ் போக முடியும். பரீட்சை வச்சா தானே, தேர்வு வச்சா தானே. சோதனை தானே அதுவும். எதுக்கு சார்? நான் 8வது இருக்கும்போது எதுக்காக நான் தான் நல்லா படித்தேனே, எதுக்கு பரீட்சை? 10வது எதுக்கு பரீட்சை? 12வது எதுக்கு பரீட்சை? மேல் நிலைக்கு வருவதற்கு அனுபவம் வேண்டும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கான தகுந்த பயிற்சி பெற வேண்டும் என்பது தான். இதுதான் சோதனை, இதுதான் டெஸ்ட்டு, இதுதான் தேர்வு, இதுதான் தேர்தல். இப்படி தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள் தேர்ந்தெடுத்துப்படுறாங்க. தேர்வு ஆக தெரியாமல் படிக்காதவன் வெற்றி பெறுகிறான் என்று நினைக்கிறார்கள். அவன் செய்த புண்ணியம் எல்லாவற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் இந்த மிதுன மாதத்திலே மிக மிக ஜாக்கிரதையாக எல்லாரும் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான நேற்று செய்த சோழபுரத்து செய்த ஹோம யாக இயக்கியங்களை அதே போல தினமும் அக்னிஹோத்திரம் செய்து தான் தீர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது நம்ம எந்த எதிர்வினை சக்திகளும் நம்மை தாக்காது. அதனால் நேற்று ஒரு பெண்மணி அடியார் சென்னையிலே ஒரு பெரிய அதிகார துறையிலே இருக்கின்றார், காவல்துறையிலே. அவர் குருவை பார்க்காமல் கண்மூடித்தனமாக, அவருடைய ஊர் எங்கோ ஒரு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஊரில் ஒரு அலுவலக வேலை பல வருஷமாக, பல மாதங்களாக நடக்காமல் அப்படியே நின்னது. நேற்று காலம் கிளம்புற 10 மணிக்கு வர சொல்லி உத்தரவு. ஆனால் என்ன நடந்தாலும் சரி இந்த சோழபுர பூஜையை பார்த்து தீர வேண்டும் என்று மன வைராக்கியம் கொண்டாராம். பார்த்துட்டு செல்லும்போது மாலை 4 மணி 4:45 போயிருக்காங்க. 5 மணிக்கு அலுவலகம் மூடியாக வேண்டும். ஆனால் அலுவலர்கள் இந்த பெண்மணிக்காக காத்துக்கொண்டு அத்தனை காரியத்தையும் பூர்த்தி செய்து சந்தோஷமாக அனுப்பியதாக கேள்விப்படும் பொழுது நம்ம வாத்தியாருடைய கருணையை சொல்ல முடியுமா? குரு என்னைக்கு கைவிட மாட்டான். கூட பிறந்தவன் கையை விட்டுருவான், தோழன் கை விட்டுருவான், நண்பன் கை விட்டுருவான். நீங்கள் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நீங்கள் செய்யும்போது உங்களை உயர்த்தி உயர்த்தி பேசுவான். கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. வருவாய்த்துறை, இப்பொழுது வருவாய்த்துறையிலே புதிய மாற்றங்கள், அது நல்ல விதமாக இருக்கும். பெரும் ஏமாற்றங்கள் நிறைந்ததாக அது உலகம் பூரா எல்லாம் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. அதே போல் நீதிமன்றங்களிலே பல வழக்குகள் தடுமாற்றத்துடன் நடந்து கொண்டிருக்கும். நீதிபதிகளையும் குழப்பும், நல்ல வக்கீல்களையும் குழப்பும். அதற்கு தக்க பாதுகாப்பு செய்து கொள்வதற்கு கர்ணயக்ஷினி தேவதையை வணங்க வேண்டும். குருவருளால் அதை கேட்டு பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று 2/11/2029 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் நிறைந்த நல்ல நாள். 1/10/19/28 மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்கும். ஆனால் தர்மம் முன்னாடி செல்ல வேண்டும், பின்னாடி நாம் செல்ல வேண்டும். தர்மோதி ரட்சகா. ஓடியிட்ட பிச்சையும் ஓந்து இட்ட அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. இன்று ஆரஞ்சு நிற வண்ண ஆடைகளை அணிந்து செல்லும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி. நாளை வெண்மையில் கலந்த பெண்களாக இருந்தால் புடவையிலே பூ போட்ட புடவையாக இருக்க வேண்டும். நாளை வெள்ளை நிறம், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ப்ரௌனு, சிகப்பு, மெரூன், புதன்கிழமை பச்சை நிறம், வியாழக்கிழமை மஞ்சள், எல்லோ, கிரீம், கோல்டு கலர், வெள்ளிக்கிழமை ஸ்கை ப்ளூ ஆகாய நீலம், சனிக்கிழமை கருநீலம், கருப்பு. இந்த வஸ்திரங்களை, துணிகளை, ஆடைகளை, ட்ரெஸ்ஸுகளை அணிந்து செல்லும்பொழுது காரிய ஜெயத்தை கொடுக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த ஆடை உடையான் சபைக்கு அஞ்சான். ஆடை தான் நமக்கு எல்லா வேலையும் சாதித்து கொடுக்கும், எதிர்வினை சக்திகளை கொடுக்கும். இன்று கருப்பை அணிந்து செல்லலாம் என்றால் நம்முடைய காரியமெல்லாம் அப்படியே தடைபடும். அதுபோல் எல்லாவற்றிற்கும் ஒரு குரு இருக்கின்றார், கேட்டு செய்யுங்கள். கண் சம்பந்தமான வியாதிகளுக்கு நிவர்த்தி ஆவதற்கு, ஏழைகளுக்கு, வயதானவர்களுக்கு
கண்ணுக்கு கண்ணாடி வாங்கி கொடுப்பதும் வாழ்க்கையிலே நல்ல தேவதைகள் நல்ல குருவை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். இப்படி செய்து கொண்டே வரும்பொழுது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றும் உங்களை நெருங்காது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளால்.